ஓம் கணேசாய நமக. பணிவுகலந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். முன் வினையும் பின் விளைவுகளும் சனியின் செயல்பாடுகள் தானா? இது ஒரு பக்கம் சனிதான் அப்படின்னு சொன்னாலும் இதுவே காரணமாக இருந்துவிட முடியுமா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வி. அப்போ எல்லா காரிய காரணங்களுக்கும் சனிதான் இதை ஏற்று செய்கின்றதா அப்படின்னு சொன்னால் முக்கிய பங்கு சனி பகவானுக்கு சொந்தமாக இருக்கின்றது. எப்பொழுதுமே நாம் முன்னால் செஞ்ச நல்ல வினைகளையும் தீய வினைகளையும் எடுத்து நமக்கு பிரதிபலிக்க செய்யக்கூடியவர்கள் கிரகங்கள். இது இயற்கையோடு ஒன்றியதாக இருக்கும். இயற்கை என்ன அப்படின்னு சொன்னால் பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்கள் தான் இதற்கு முழு முதல் காரணமாக விளங்குது. கிரகங்கள் அதற்கு பின்னே வரக்கூடியதான் கிரகங்கள். அந்த இயற்கை சூழல் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இவைகளின் பின்னணியில்தான் அனைத்துமே ஒளிந்து கொண்டு இருக்கின்றது. முன்வினை என்பது நாம் எப்பயுமே பூமியில் விளையக்கூடிய பொருள்களைத்தான் நாம் உண்ணுகின்றோம். அந்த உண்ணுகின்ற உணவானது நமக்கு சில எண்ணங்களை பிரதிபலிக்கவும் செய்கின்றது. அந்த எண்ணங்களின் அடிப்படையில் தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் மாற்றத்தையும் எதிர்விளைவுகளையும் உண்டாக்குது. உண்ணும் உணவில் இவ்வளவு சங்கதி இருக்குது. இதெல்லாம் பொதுவாக யாருக்கும் தெரியாது. அப்போ உணவு என்பது என்ன அப்படின்னு சொன்னால் அது சனியின் அடிப்படையில் தான் அது நடக்குது. சனி பகவானுக்கும் இயற்கைக்கும் சம்பந்தம் உண்டு. சனி பகவானுக்கும் பூமிக்கும் சம்பந்தம் உண்டு. பூமியின் தாக்கம் என்பது எங்கேயோ தூரத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கிரகங்களுடைய ஆதிக்கமும் பூமிக்கு சேருது. இதில் மற்ற லோகங்களுக்கும் அந்த சுழற்சியின் காரணமாக இருக்கத்தான் செய்கின்றது. என்றாலும் கூட பூமியில் வாழக்கூடிய தன்மை அந்த எண்ணங்கள் மாறக்கூடியதும், அதாவது வளருவதும் உச்சம் பெறுவதும் தேய்வதும் பூமியில் தான். மற்ற லோகங்களில் அப்படி கிடையாது. மற்ற லோகங்களில் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கற்பனையில் பேசலாம். அது அவரவர்களுடைய கற்பனை தன்மை. இப்போ நம்ம யாரும் யமலோகத்துக்கு போயிட்டு திரும்பி வந்தோம் அப்படின்னு யாரும் சொல்கிறோமா? இல்லை இந்திரலோகத்துக்கு போயிட்டு நம்ம திரும்பி வந்தோம்ப்பா அப்படின்னு யாரும் சொல்கிறோமா? கிடையாது. ஆக இந்த லோகத்தில் பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அதனை பற்றிய ஆய்வுகள் அவரவர்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இதை வைத்து கொள்ளலாம். இப்போ நான் சொல்லக்கூடியது ஒரு உயிர் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதனுடைய பாதை இன்னொரு உலகத்துக்கு போய், இன்னொரு உலகம் என்பது எத்தனையோ கோடிக்கணக்கான கோளங்கள் அண்ட சராசரங்களில் சுற்றி கொண்டு இருக்குது. அண்ட சராசரங்கள் தான். எதுவுமே இப்போ தரையில் இருக்குது அப்படின்னு எதுவுமே கிடையாது. பூமியானது நம்ம இவ்வளவு இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த பூமியே கூட அந்தரங்கத்தில் தான் இருக்குது, அந்தரத்தில் இருக்குது. இப்படிப்பட்ட வாழ்க்கையானது நாம் மூச்சு உண்டாவதும் முடிவதும் கூட பூமியில். இந்த மூச்சு அடங்கிய பின் இந்த மூச்சு எங்கே போய் சேருது? அந்த சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த சக்தி எங்கே போய் சேருது? அது எந்த லோகத்துக்குள்ளே போய் முதல்ல பயணிக்குது? அதனை அடுத்து அது எவ்வளவு நாள் அங்கே தங்குது? அதன் பின் அது வேறு லோகத்துக்கு எப்போ போகுது? இவைகளெல்லாம் மனித ஆராய்ச்சிகளுக்குள்ள நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சூட்சும விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நமக்கு சனிதான் பிரதான காரணமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்குது. எப்பயுமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா கூட சனியை பிடிச்சு ஆட்டுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல யோகம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவனுக்கு என்னையா சுக்கிரதசை சுற்றி அடிக்குது அப்படிம்பாங்க. யோகம்னா சுக்கிரன், சங்கடம்னா சனி. இப்படித்தான் பொதுமக்களுடைய பார்வையில் படும். ஆனாலும் முழு முதற் பின்னணி என்ன அப்படின்னு சொன்னால் முன் வினைக்கும் பின் விளைவுகளுக்கும் முழு முதல் பொறுப்பு சனி பகவானையே சேருது. இந்த சனிதான் தோற்றுவிக்கின்றது. வினைகளை தோற்றுவிக்கிறது, வினைகளை அனுபவிக்க வைக்கிறது, வினைகளை முடித்தும் வைக்கின்றது. இதுதான் சனியினுடைய வேலை. சனி என்பவர்
சிவபெருமானுடைய ஒரு வேலைக்காரன், சிவபெருமானுக்கு வேலைக்காரன், மக்களுக்கு அது நீதிபதி. சிவபெருமான் ஒவ்வொரு ஆடைகளையும் போட்டு போட்டு கலத்தி போடுறாரு. அந்த ஆடைகளில் உள்ள அழுக்குகளை துவைத்து எடுக்கக்கூடிய தன்மை இந்த சனிக்கு உண்டு. 7.5 சனியா ஓரளவு டப்பு டப்புன்னு துவைச்சு போடுறாரு. அர்த்தாஷ்டம சனியா, அந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொன்னால் வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கிறது போல. அட்டமத்து சனியா, அட்டமத்து சனி அப்படின்னு சொன்னால் அந்த காரத்தையும் சேர்த்து போட்டு போடுறது. சாதாரண சோப்பு பவுடர் இல்லாமல் காரம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த துவைப்பதற்கு உண்டான காரம். அந்த காரத்தையும் சேர்த்து போடுவாங்க. அந்த காரத்தை போட்டு வெள்ளாவில கொதிக்க வைக்கிறது, வெந்நீரில் போட்டு கொதிக்க வைக்கிறது. அது அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு. இப்போ வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. எல்லாரும் வேலைகளையும் அதாவது அழுக்கப்படாத வேலையாகத்தான் நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்றாலும் கூட சில சமயங்களில் நாம் செய்யக்கூடிய வேலைகளில் சட்டையில் அழுக்கு ஒட்டத்தான் செய்யும். துணி மேலே போட்டிருக்கக்கூடிய உடைகளில் அழுக்கு ஒட்டும். இந்த அழுக்கை அப்படியே நாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, துவைக்கத்தான் செய்யணும். துவைக்கும் பொழுது இப்படி துவைக்கிறியே பாவி அப்படின்னு துணி நம்மளை நினச்சதுன்னா என்ன செய்ய முடியும்? அழுக்கு போக முடியுமா? அதே போலத்தான் சனி பகவானும் அந்த அழுக்கை நீக்குவதற்காக படாத பாடுபடுறார். ஏன்? எஜமானன் சிவபெருமான்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். இதெல்லாம் துவைச்சி க்ளீனாக கொண்டு போய் இஸ்திரி போட்டு அயர்ன் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணும் அவர்கிட்ட. அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சட்டையாக போட்டு போட்டு கலத்தி போட்டுருந்தார். அந்த ஒவ்வொரு நாளும் போடக்கூடிய அந்த சட்டைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். இந்த சட்டை சுத்தமாக இல்லைன்னா அவருடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டியது வரும். அதனால தான் பார்த்து பார்த்து துவைக்கிறார். நாம் என்ன என்றோம்னா சனி நம்மளை துவைச்சி எடுக்கிறாரப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி துவைக்காவிட்டால் அந்த ஆன்மா சுத்தம் அடையாது. சுத்தம் அடைய வேண்டும் என்றால் சனியினுடைய கருணை இருந்தால்தான் சுத்தம் அடையும். தெருவை சுத்தம் பண்ணணும்னு சொன்னால் தெருவை கூட்டக்கூடியவர் ஐயோ பாவம் இதெல்லாம் இருக்கட்டும்னு நினச்சாருன்னா சுத்தம் பண்ண முடியுமா? அதே போலத்தான். ஆக அந்த அழுக்கை நீக்க வேண்டும். அழுக்கை நீக்குவதற்குத்தான் சனி சப்போர்ட்டுக்கு வரார். அதாவது முன் ஜென்மத்தில் செஞ்ச பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தவாறு சனியினுடைய வேலைகள் எத்தனிப்புகள் இருக்கின்றது. அவருடைய வேலைகள் நேரடியாக இல்லாமல் ஒரு சம்பவத்தின் மூலமாக கொண்டு சேர்க்கின்றார். அந்த சம்பவத்திற்கு சனி பொறுப்பாளி அல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் சண்டையின் காரணம் என்ன அப்படின்னு தான் 2 பாலரும் யோசிப்பாங்க. சண்டையை மூட்டுவிக்கக்கூடிய தன்மை எங்கு இருக்கிறது? நாம் செய்த முன் வினைகளின் படி. அந்த வினைகள் பிரதிபலிப்பு அடைய செய்கின்றது. அங்கே சனி பகவான் தூய்மைப்படுத்துகின்றார், மனதை சுத்தப்படுத்துகின்றார், அதாவது ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றார். அந்த வலி, மனதிலே ஏற்படக்கூடிய வலிதான் சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை. அந்த வலியினுடைய அளவு விகிதாச்சாரம் 10%, 20%, 30%, 40%, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட 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 அவ்வளவு அழுக்கு சேர்ந்திருக்கிற அந்த ஆன்மாவில் அதை அழுக்கை நீக்குகின்றார். ஆக முந்தைய வினைகளில் ஏற்படக்கூடிய சம்பவங்களுக்கு பிற்பகுதியில் வரக்கூடிய பிறவிகளில் அந்த ஆன்மாதான் அதை அனுபவிக்கின்றது. அந்த ஆன்மா அங்கே செஞ்ச அட்டகாசங்களுக்கு மறுபிறவியில் அதனுடைய தாக்கத்தை அனுபவிக்கின்றது. நாம் அனுபவிக்கலை. இறைவன் நமக்கு கொடுத்த உடம்பு, அந்த உடம்பின் மூலமாக நாம் இன்பங்களையும் துன்பங்களையும் உடம்பை மூலமாகத்தான் அனுபவிக்க முடியும். தனியாக ஆன்மா எங்கேயும் போய் அனுபவிக்க முடியாது. ஆகையினால தான் சனி அந்த இடத்துல தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை செய்கின்றார். ஆக இப்படிப்பட்ட சனி பகவான் முன் வினைகளுக்கு காரணமானவரா அப்படின்னு சொன்னால் அங்கேயும் இதே கதை தான். இப்போ நாம் நேரில் பார்க்கக்கூடிய இதே கதைகளைத்தான் கழிந்த ஜென்மத்தில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நாம் பண்ணக்கூடிய, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எனக்கு பிறகு மகனுடைய மகன் அந்த உயிரோட்டத்தில் 3ஆம் தலைமுறையாகவோ 4ஆம் தலைமுறையாகவோ என்னுடைய ஆன்மா திரும்ப அங்கே பிறக்குது. அந்த கர்ம வினைகளை களைய வேண்டும். அந்த களைவதற்காக அங்கே பிறவி எடுக்கின்றோம். அந்த பிறவி என்பது ஆன்மா ஒன்றுதான். ஆன்மா மாறுவது இல்லை. அந்த ஆன்மாவிற்கு அழிவும் கிடையாது. ஆக இந்த ஆன்மாவோடு தொடர்புடையவன் சனி. தொழில் பண்ணக்கூடியதும் உத்தியோகம் பார்க்கக்கூடியதும் அடிமை தொழில் முதலாளித்துவம் எல்லாமே சனியின்
கைப்பிடியில் இருக்கின்றது. அந்த சனியினுடைய சுழற்சியில்தான் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய வன்மம் தீர்க்கப்படுகின்றது. ஆகையினால்தான் 7.5 சனியில் கஷ்டம் கொடுத்துருக்குது அப்படின்னா 7.5 சனி முடிஞ்ச உடனே ஒரு யோகத்தையும் தர்றார் இல்லையா? ஆன்மா சுத்தம் அடைந்த உடனே அவராகவே யோகத்தையும் கொடுக்கிறார். அட்டமச்சனி முடிஞ்சிருச்சா, முடிஞ்ச உடனே அவராகவே நல்லதையும் செய்ய கடமைப்பட்டவராக, நல்லதை செய்ய கடமைப்பட்டவராகவும் இருக்கின்றார். ஆக இந்த ஆன்மாவை சுத்தப்படுத்துவதிலே தான் சனி பகவானுடைய முழு பங்கும் இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த சனி பகவான் முற்பிறவியின் காரணங்களுக்கும் இந்த ஜென்மத்தில் நாம் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கும் காரணமாக விளங்கக்கூடியவர். இப்போ தசா புத்தின்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த தசா புக்தி என்பது என்ன அப்படின்னு சொன்னால், அந்த கோச்சாரத்துக்கும் தசா புத்திக்கும் சம்பந்தம் இருக்குதான்னா சம்பந்தம் இருக்குது. அதாவது தீர்ப்பு என்ன சொல்றது? அந்த தீர்ப்பு தான் தசை. அந்த தீர்ப்பினை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அதிகாரிகளுடைய பொறுப்பு. இப்போ நீதிமன்றத்தில் ஜட்ஜானவர் ஒரு தீர்ப்பை வழங்கி விடுகிறார். தீர்ப்பை வழங்கிட்டு அவர் வாட்டுக்கு அவருடைய இல்லத்துக்கு போயிடுவார். அந்த தீர்ப்பை சரியான முறையிலே அமல்படுத்த வேண்டுமானால் கடைசி ஊழியர் தான் அங்கே இருப்பார். அந்த பெரிய அதிகாரி, அதுக்கடுத்த அதிகாரி, அதுக்குள்ள எல்லாம் கடைசியில் போய் கடைசியில் ஒரு அதிகாரி, அவர் தான் ஆக்டிவேட்டில் இருப்பார். இவர் தான் அந்த ஆக்டிவேட் பண்ணி மேலதிகாரிக்கு தகவல் கொடுக்கணும். முடிச்சாச்சு, அவர் அதுக்கு மேலே கொடுக்கணும், அவர் அதுக்கு மேலே, இப்படித்தான். அதை தசா புத்தி அந்தரம் பிராணன் இப்படி வரிசையாக போய்கிட்டே இருக்கும். இவைகளை ஒன்றிணைத்து எந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் அந்த கோச்சார நிலைமைகள். கோச்சார நிலைமைகளில் நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன். கோச்சாரம் இப்படி இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு சொன்னாலும் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இந்த கோச்சாரம் வேலை செய்யாது. தசாபுத்தி என்பது அங்கே அந்த தீர்ப்பு ஜாதகனுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அதிகாரி இங்கே கெடுக்க முடியாது. அதான் கோச்சாரம் அப்படிங்கிறது. ஆக மெயின் சுவிட்ச் என்ன அப்படின்னு சொன்னால், என்ன தீர்ப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, அந்த தீர்ப்பு தான் முக்கியம். அது நல்ல தீர்ப்பா கெட்ட தீர்ப்பா, அவனுக்கு சாதகமான தீர்ப்பா அவனுக்கு ஆகாத எதிரியான தீர்ப்பா. எதிரியான தீர்ப்பின்படி இந்த கோச்சாரங்கள் வழிநடத்தி செல்லும். அந்த கோச்சாரத்தில் அதிகாரி கொஞ்சம் அவனுக்கு வேண்டப்பட்டவனாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரொம்ப அந்த தண்டனையை கொடுக்காமல் ஓரளவு அதை சரி பண்ணி கொண்டு போய்கிட்டு இருப்பார். அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர அடுத்து அதிகாரி அதை ஆக்டிவேட் கொண்டு வந்துடுவார். இதுதான் கோச்சாரமும் தசாபுத்தியும். தசாபுத்தி என்ன சொல்லுகின்றதோ அதைத்தான் சனி பகவான் செயல்படுத்த வேண்டும். கோச்சாரம் அதைத்தான் செயல்படுத்த வேண்டும். சனி எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு தான் முக்கியமாக ஜோதிட கணக்கை கொண்டு போகிறோம். 7.5 சனி பிடிச்சிருச்சா, இப்போ மகர ராசியை பொறுத்த மட்டும் 7.5 சனி நிறைவுக்கு வருது அப்படின்னு சொன்னால் 6 மாதத்துக்கு முன்னாலே அது நல்ல செயலை தொடங்க ஆரம்பிச்சிருவார். மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி வருது அப்படின்னு சொன்னால் மார்ச் மாதத்துக்கு முன்னால் இங்கிட்டு 3 அங்கிட்டு 3 செப்டம்பர் மாதத்துலேருந்தே கொஞ்சம் ஃப்ரீயாக விடும். துன்பங்கள்லாம் கொஞ்சமாக குறையும். கொஞ்சம் நல்ல சம்பவங்கள் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும். முற்றிலும் நடந்துடாது. யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிறது போல கொஞ்சமாக செயல்கள் மாறுபாடு அடையும். இதைத்தான் கோச்சாரத்தில் தந்து. அதே போல் சனி தசை தொடங்கிருச்சு, நல்ல யோக தசை தான் அப்படின்னு சொன்னாலும் சுய புத்தியில் அந்த யோகத்தை கொடுக்கக்கூடாது. சனி தசையானாலும் சரி, சுக்கிர தசையானாலும் சரி, ராகு தசையானாலும் சரி, குரு தசையானாலும் சரி, சுய புத்தி என்பது நல்லவைகள் நடக்காமல் இருந்தால்தான் அந்த தசை யோகம்னு அர்த்தம். இது அதுக்கு முந்தின தசை என்ன செய்ததோ அதைத்தான் சுய புத்தி செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு சொன்னால் அந்த நடப்பு தசை யோக தசை. சுய புத்தி முடிஞ்ச உடனே யோகத்தை காட்ட ஆரம்பிச்சிடும். அந்த சுய புத்தியில் யோகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மீதி உள்ள புத்தி உரம் கெடுத்துரும். இதுவும் அந்த தசையின் அடிப்படை. தீர்ப்பு என்பது இப்படித்தான் இருக்கும். ஆக முந்திய வினைகளுடைய விளைவுகள் பின் விளைவாக வரக்கூடிய யோகங்களும் போகங்களும் சனியின் அடிப்படை மையமாக வைத்து இயற்கை சூழல் நடந்து கொண்டு இருக்கும். இப்படிப்பட்ட சனி பகவான் ஒவ்வொரு வீட்டிலும், அதாவது ஜாதகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் 12 வீடுகளிலே எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன நன்மைகளை தீமைகளை கொடுப்பார் என்பதை பற்றி நாளை முதல் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.